போடி அரசு கல்லூரி விடுதியில் உயிரிழந்த நெல்லை மாணவரின் உடலில் எறும்பு கடித்ததற்கான அடையாளங்கள் உள்ளதாக புதிய தலைமுறைக்கு கிடைத்த முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த விக்னேஷ் கடந்த 13ஆம் தேதி விடுதி கழிவறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் 5 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அதில் மாணவரின் 2 காது மடல்கள் தொடங்கி பிறப்புறுப்பு வரை எறும்பு கடித்ததற்கான அடையாளங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி மாணவரின் உடலில் தென்படும் காயங்கள் எறும்பு கடித்த காயங்கள் என்று உடற்கூறு ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடலில் மரணத்திற்கு முந்தைய காயங்கள் எதுவும் இல்லை என்றும் அனைத்து உறுப்புகளும் இயல்பானதாகவே இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நுரையீரல்களில் இரத்தக்கரை படிந்த நுரை வெளியேறியுள்ளதும் இதயத்தில் 150 கிராம் எடை அளவுக்கு இரத்த கசிவு உள்ளதும் தெரியவந்துள்ளது. இதனால் மாரடைப்பு மூலம் மரணம் நேர்ந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.